சப்பாத்தினாலே ஈஸியான ரெசிபி தான். அதுக்கு தொட்டுக்க செய்றது அப்பா டிஃப்ரெண்ட்டா கேட்பாங்க. அதுவும் இந்த லீவ்ல சுவையா சாப்பிட்ணும்னு நாக்கு தாண்டவ ஆடும். அந்த மாரி நேரத்தில இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ சென்னா மசாலா ஒயிட் சன்னால செஞ்சு பாருங்க. இதோட ஒரு ருசியான தொட்டுக்க சப்பாத்திக்கு இருக்குமா? அப்படின்னு சொல்லி கேட்டுருவீங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து பட்டை, பிரியாணி இல, கிராம்பு, அதுக்கப்புறம் ஒரு ஏலக்காய் போட்டு எண்ணெய் சூடான பிறகு இதெல்லாம் போடுங்க. அதுக்கப்புறம் வந்து வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சு அத வந்து சேர்த்துருக்கோம். ஸோ இது எங்க அம்மாவோட ரெசிபி தான். எந்த யூடியூப் சேனலும் பார்த்து நான் செய்யல. ஸோ இது எங்க அம்மாவோட ரெசிபி. ஸோ அடுத்து வந்துட்டு இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துக்கணும். சேர்த்தோனே அந்த பச்சை வாசனை போன பிறகு அ மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஆட் பண்ண பிறகு நல்லா வந்து கிண்டி விட்டு இந்த கன்சிஸ்டன்சியில தக்காளி வந்து அரைச்சு சேர்த்துக்கோங்க. நீங்க அரைச்சும் சேர்க்கலாம், இல்லைன்னா கட் பண்ணியும் சேர்க்கலாம். உங்களோட விஷ் தான். உங்களுக்கு பிடிச்ச மாரி நீங்க ரெசிபி எப்போதுமே மாத்திக்கணும். அப்பதான் வந்து உங்க டேஸ்ட்டுக்கு வந்து அது கரெக்ட்டா வரும். ஸோ வந்து எங்களுக்கு அரைச்சு சேர்க்கணும்னு தோணுச்சு. டக்குன்னு அரைச்சு சேர்த்துட்டோம். அடுத்து வந்து சென்னா வந்து கொஞ்ச நேரம் வந்து குக்கர்ல வந்து போட்டு பாயில் பண்ணியிருந்தாங்க. ஸோ தண்ணி ஊத்தி, உப்பு போட்டு பாயில் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து அத வந்து கொஞ்சோண்டு மசிச்சு விட்டுக்கணும். ஒண்ணு வந்து நீங்க ஃபர்ஸ்ட்டே மசிச்சு விட்டுறலாம். இல்ல கிரேவில போட்டு இந்த மாரி மசிக்கலாம். பட் எங்களுக்கு அது கரெக்ட்டா வராதனால நாங்க கொஞ்சம் கடலைய எடுத்து அரைச்சே உள்ள சேர்த்துக்கிட்டோம். ஸோ சேர்த்த பிறகு ஏன் அத சேர்க்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்சிஸ்டன்சிக்காண்டி. ஸோ கிரேவி கன்சிஸ்டன்சி நல்லா இருந்தா தான் நீங்க சென்னா வந்து வச்சு சப்பாத்திக்குள்ள வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்ல செம்மையா மறக்க முடியும். ஸோ அதனால வந்து நீங்க அரைச்சு சேர்த்துக்கோங்க. ட்ரஸ்ட் த ப்ராசஸ். உங்களுக்கு லாஸ்ட்ல ரொம்ப சூப்பரான ஒரு சென்னா மசாலா தான் ரெடி ஆக போகுது. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நீங்க கடலையில உப்பு சேர்த்துருக்கனால உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து கொத்தமல்லி தழை தூவிட்டு நீங்க வந்து கீழ வந்து இறக்கிர்லாம். ஸோ எனக்கு இந்த ரெசிபி அப்படின்லாம் கிடையாது. பட் வந்து எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். சப்பாத்தினாலே எங்க வீட்ல எப்போதும் ஸ்பெஷல் தான். அதுவும் சென்னா கிரேவிலாம் வச்சாங்கன்னா இன்னும் டபுள் மடங்கு ஸ்பெஷல் தான். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்து அவ்வளோ அழகா அது இருந்துச்சு. இந்த மாரி ரெசிபீஸ்க்கும் நம்ம பேஜ ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. பாய் கைஸ்.